கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமென். அமர்வோம். மறுபடியும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்து வரும் பாதையில் ஏற்படும் கண்ணீரின் அனுபவங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறாரா, பிசாசு அனுமதிக்கிறானா, நம்முடைய பாவங்களினாலே வருகிறதா என்ற ஒரு கேள்வி உலகத்தை ஆட்டி படைக்கிற ஒரு காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். மனித வாழ்க்கையில் தான் விரும்புவது நடந்துவிட்டால் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவதும், விரும்பாதது நடந்துவிட்டால் ஏன் எனக்கு இந்த பாடு என்பதை உலகம் பல விதங்களில் கடவுளை தேடி ஓடுகிற நிலையிலே பெருகுகிற நிலை, சிலர் கடவுள் பக்கமே திரும்பாத நிலை, ஆலயம் ஆண்டவரை தேடுதல் என்பதை முற்றுப்புள்ளி வைத்து விடுகிற மனித கூட்டங்களும் பெருகி இருக்கிறது. ஏன் நான் ஒழுங்காய்த்தானே இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம். நான் சில ஊழியர்களை அறிந்திருக்கிறேன். எனக்கு மிக பழகின ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தை நிறுத்தி விட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை சென்று கிராமங்களில் டிராக்ட் கொடுப்பார்கள், வீடு வீடாய் ஆண்டோடைய ஊழியத்தை செய்தார்கள், ஆலயத்தை ஆராதனைகளிலே போய் நன்றாய் போதித்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த நினைவுகள் நடக்கவில்லை. அவருடைய குடும்பங்களிலே சில மரணங்களை அவர்களால் தாண்டி போக முடியாததுனால இன்றைய வரைக்கும் வேதத்தை கையில் எடுக்காத சில ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களோடு நான் பேசியிருக்கிறேன், அவர்களோடு நேரம் செலவழித்திருக்கிறேன். அவர்கள் என்னோடு சொன்ன வார்த்தைகள், இனி நாங்கள் வேதம் போதிக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார். எங்களால் முடியவில்லை. அதில் ஒரு போதகர், ஒரு ஊழியர் என்னை பார்த்து சொன்னார், என்னால் முடியவில்லை, நான் நிறுத்தி கொள்ளுகிறேன் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி பல விதமான சூழல்களை நாங்கள் பார்க்கும்போது இப்படிப்பட்ட கண்ணீரின் அனுபவங்கள் மனிதனை செயல்பட விடாமல் மாற்றி விடுவதை நாம் பார்க்கிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்களும் அதற்கு விலக்கல்ல. செயல்பட விடாமல் மாற்றிவிடும், மனிதனை செயல்பட விடாமல் மாற்றிவிடும். ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். சிலருடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். மிக கடினமான ஒரு பாதையில் செல்லும்போது சிலர் தங்கள் வாழ்க்கையை இந்த உலகத்தில் எலியாவை போல ஜெபிப்பதை விட்டுவிட்டு நாங்களே எங்கள் மரணத்துக்கு காரணமாகி விடுகிறோம் என்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். ஒருவேளை இதை பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும், ஆனால் இதனுடைய பின் விளைவுகள் மிக கொடுமையாக இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்பது தான் ஒரு பெரிய கேள்வி. ஏன்? நான் இன்று வாசித்த பகுதியிலே அதுதான் ஒரு நிலை. இதை நான் பல விதமாய் வாலிபர்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சபைகளுக்கு அதிகமாக நான் இதை போதித்ததில்லை. நான் கிட்டத்தட்ட முதலாவது முறையாக இருக்கும் அல்லது ஒரு 2வது முறையாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். சபைக்கு இதை போதிக்கிறேன். ஆனால் வாலிபர்களுக்கு பல முறைகளை நான் இதை போதித்திருக்கிறேன். வாலிபர்களுக்கு பல முறை நான் இதை போதித்திருக்கிறேன். இந்த நாயினூர் விதவையினுடைய மகனை வைத்து வாலிபர்களோடு நான் பல நாட்கள் உரையாடி இருக்கிறேன். இதை தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், ஆண்டவர் யார் என்று. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் இதை பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய மனநிலையும் அந்த ஊராருடைய மனநிலையும் இயேசு கிறிஸ்துவுடைய மனநிலையும் 12 சீடர்களுடைய மனநிலையும் என்பதை ஆழமாய் நான் இந்த நாளில் யோசித்தேன். மரணம் என்பது சிலரை செயல்பட விடாமல் மாற்றி விடுகிறது. நடைப்பணமாகவே சிலரை சில குணங்கள் மாற்றி விடுகிறது, சில தீமைகள் மாற்றி விடுகிறது. ஒருவேளை இந்த அம்மாவுடைய நிலை இந்த நிலைக்கு சென்றிருக்குமோ என்று தான் முதலாவது யோசிக்கிறேன். இந்த அம்மாவுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்களா? ஒரே ஒரு மகன், விதவை. ஒரே ஒரு மகன், விதவை. ஒருவேளை இவர்கள் இவனை சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், இவன் இந்த அம்மாவை சார்ந்து வாழ்ந்திருக்கிறான். சேர்ந்து வாழ்வது எளிது, சார்ந்து வாழ்வது கடினம்.
நன்றை புரிந்து கொள்ளுங்கள். சேர்ந்து வாழ்வது எளிது. இந்த சார்ந்துங்கிற வார்த்தைக்கும் சேர்ந்துங்கிற வார்த்தைக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் மிக ஆழமான அர்த்தங்கள் அதில் இருக்கிறது. சேர்ந்து வாழ்கிறவர்கள் யார்? பிரிந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள். சேர்ந்து வாழ்கிறவர்கள் யார்? தங்கள் வாழ்க்கையில் மனக்கசப்புகளினால பேசாமல் இருந்து விடுவார்கள். சேர்ந்து வாழுகிறவர்கள் யார்? ஒருவரை ஒருவர் இந்த உலகத்தின் நடுவில் விட்டு கொடுக்க மறுக்கிறவர்கள். ஆனால் சேர்ந்து ஒரே வீட்டிலே வாழ்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தை எனக்கு மறக்க முடியாது. கவுன்சிலிங்காக ஒரு ஊழியர் சென்றார். அவரோடு நான் பகிர்ந்த காரியம், கணவனும் மனைவியும், அந்த அம்மா டீச்சர், அவர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தார். காலையில் சரியாக 8:30 மணி ஆனால் அந்த அம்மா அந்த அலுவலருடைய பைக்கிலே பின்னால் உட்காரும், ஓட்டி செல்வார், கொண்டு போய் பள்ளியில் இறக்குவார். சாயங்காலம் சரியாய் வருவார், அந்த அம்மாவை கொண்டு வீட்டில் விடுவார். எல்லாரும் எடுத்துக்கொண்டார்கள் மிக நல்ல தம்பதிகள் என்று. ஆனால் இருவரும் பேசி 20 வருஷம் ஆகிவிட்டது. அன்றா புரிந்து கொள்ளுங்கள், நான் கதை சொல்லவில்லை. எப்படி என்று விசாரிக்கும் போது தான் சொன்னார்கள், அவள் சோறு பொங்குவாள், எனக்கு டேபிளில் கொண்டு வச்சிருவா, அவ்வளோதான். நான் திருப்பி தண்ணி கேட்டாலும் எனக்கு கிடைக்காது, குழம்பு கேட்டாலும் கிடைக்காது, கதவை பூட்டிடுவாள். நான் சாப்பிட்டு தட்டை வச்சு கழுவி வச்சிடணும், விளக்கி வச்சிருவேன். அடுத்து எனக்கு சாப்பாடு வரும். இதுதான் என்னுடைய வாழ்வு. நான் தனியாக வெளியே போனால் அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா தனியாக வெளியே போனாலும் போய்க்கலாம். ஆனால் ஸ்கூலில் கொண்டு விடுறது மட்டும் என் டியூட்டி. இதை ஒரு ஊழியரிடத்தில் வந்து சொல்லும்போது அது அவ்வளவு கடினமாக இருந்தது. இவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்களா சார்ந்து வாழ்ந்தாங்களா? சத்தமே வர மாட்டேங்குது. சேர்ந்து வாழ்ந்தாங்களா சார்ந்து வாழ்ந்தாங்களா? சேர்ந்து சார்ந்துங்கிறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? சேர்ந்து வாழ்கிறவங்க பிரச்சனை கடவுளை தொடாது. படிச்சுக்கோங்க. சார்ந்து வாழ்கிறவங்க பிரச்சனை கடவுளை தொடும். புரியுதா? அதுக்கு நான் விளக்குறதுக்கு ஒரு வசனம் டச் பண்ணுறேன். ஏசாயா 50ஆம் அதிகாரம். திருப்பிக்கோங்க. ஏசாயா 50வது அதிகாரம். 9-10 வாசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் யார்? எனக்கு துணை செய்கிறார். துணை செய்கிறார்னு என்ன அர்த்தம்? துணை வருகிறாருங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க. துணை செய்கிறார்னு என்ன அர்த்தம்? எனி ஹெல்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னை ஆக்கினைக்குள்ளாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அதிகாரம் முழுதும் கிறிஸ்து இந்த உலகத்தில் படப்போகிற பாடுகளை ஏசாயா அவருக்கு எழுதி கொடுத்தார். அதான் உண்மை, புரியுதா? இப்போ கிறிஸ்துவை பாடுபடுத்தவுடைய நிலைமை என்னன்னு அவர் எழுதியிருக்கிறார். எழுதிவிட்டு பாடுபடுகிற கிறிஸ்துவின் நிலைமை என்ன என்று எழுதியிருக்கிறார். 10ஆம் வசனம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ பாடு வருகிறது, பிரச்சனை வருகிறது, போராட்டம் வருகிறது, அவமானம் வருகிறது, நிந்தை வருகிறது, கண்ணீர் வருகிறது, இழப்பு வருகிறது, ஏமாற்றம் வருகிறது, தடைகள் வருகிறது, எதிர்பார்த்த நன்மை தடைபடுகிறது. இந்த நிலைமை வரும்போது அங்க என்ன சொல்ல வருகிறார்? யார் ஒருவர் கர்த்தருக்கு பயந்து, எங்க நான் பாவமே பண்ண மாட்டேன், கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு என்னது? எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீதிமொழியில் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்துக்கலாம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும்
எனக்கு என்ன வந்தாலும் நான் பாவம் செய்யவே மாட்டேன். முதல் முடிவு செயல்பட முடியாத நிலை வருகிறது. அந்த வசனம் செயல்பட முடியாத நிலை என்ன இருக்கு? செயல்பட முடியாத நிலை வரும்போது ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவான். என்ன, ரொம்ப போர் அடிச்சுட்டு மன நிம்மதியே இல்லை, கஷ்டப்படுகிறாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் சிலருக்கு நானே சொல்லியிருக்கேன், ராத்திரி இந்த வடிவேல் அண்ணன் காமெடியை பாருங்கன்னு நானே சொல்லியிருக்கேன். சினிமா பார்க்கக்கூடாதுன்னு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வடிவேல் அண்ணன் காமெடியை பாருங்கன்னு நானே சொல்லியிருக்கேன். ஏன் சொன்னேன்னு என்கிட்ட திருப்பி நீங்கள் கேட்க முடியாது. சில டாக்டர்ஸ் என்னை அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் போதகர் இப்படி உங்கள் வீட்டில் வந்து சொன்னாரா? எதுக்கு சொன்னார்? தாங்க முடியாத பிரச்சனை. ஏங்க கொஞ்ச நேரம் சிரிக்கங்க அப்படின்னு வந்திருக்கேன். நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். 11 மணிலேருந்து 12:45 வரைக்கும் நைட்டு பேசினேன். 11 மணியில் 10:15. அவங்கள பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? ஒரு 10 நேரம் சிரிக்க வச்சேன், அவ்வளோதான். நீங்கள் இப்படி சிரிச்சிருக்கீங்களா கணவனும் மனைவியும் பிள்ளைகள்னு கேட்டேன். அவங்க அப்படி தலை குனிஞ்சாங்க. அப்புறம் நான் ஜோமெண்ட்டு வந்துட்டேன். நான் வெளியே வரும்போது எல்லாரும் வெளியே வந்து ஐயா டாட்டான்னாங்க. என்னன்னு கேட்டேன். ரிலாக்ஸ் ஆகிட்டோம்னாங்க. எனக்கு சிரிப்பாயிட்டு. நான் சொல்கிறது புரிதா? இந்த பாட்டு மட்டும் தெரியும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். என்னது? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். நான் எதுக்கு அழுத்துறேன் அந்த வார்த்தைங்கிறது நீங்க புரிய மாட்டீங்க. ஆனபடியால் வசனத்தை சொல்லுங்க. உங்கள் கவலைகளை 4 வச்சுட்டு 2 பைக்குள்ள வச்சுக்கிட்ட சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் திறந்து நீங்க ஜபம் பண்ணணும்னு ஆவியில் வரணும்னு நினையாதீங்க. நான்லாம் சில நேரம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு வார்த்தை கூட வாயில் வராது. இந்த மொட்டை லெட்டர் வந்த அன்னைக்கு அப்படி தான் இருந்தேன். எல்லார்ட்டையும் சவுடால் பேசிட்டு போயிட்டேன். ஆனால் ராத்திரி உட்கார்ந்தேன் பாருங்க, கண்ணில் அப்படி கண்ணீர் வடிஞ்சு. நான் மொட்டை லெட்டர் போட்ட உடனே சாதாரணமாக சபிக்கலை. உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், போதகனா சொல்கிறேன். அவ்வளோ அழுக அழுத்திருப்பேன். ராத்திரி 3:30 நான் என்னை அறியாமல் தூங்கும்போது. ஏன்னா செயல்பட முடியல. ஒரு மனிதனுடைய இருதயம் செயல்பட விடாம மாத்திருது. ஒரு லெட்ரு, ஒரு வார்த்தை நம்ம நினைக்கிறோம். அந்த இடத்துக்கு இந்த அம்மா வாரா. சார்ந்து வாழுதல். போதகரும் சபையாரும் சார்ந்து வாழ்றவங்க, படிச்சுக்கோங்க. சேர்ந்து வாழ்றவங்க கிடையாது. போதகரும் சபையாரும் சார்ந்து வாழ்றவங்க. நீங்க சேர்ந்து வாழணும்னா வேற சபைக்கு தான் போகணும். அழிஞ்சிருவோம் கொஞ்ச நாள்ல. சேர்ந்து வாழ்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? 4 மணி ஆனா இன்னும் இந்த அம்மாவை காணலையே, 4 மணிக்கு வந்துருமே, சரி ஏதோ பிரச்சனை அப்படின்னு விட்டுருவாங்க. சார்ந்து வாழ்றவங்க யார் தெரியுமா? செல்போன் எடுத்துட்டு ஏன் வரல, எங்க இருக்க, எப்போ வருவ, ஏன் லேட்டு. நான் சொல்றது புரியுதா புரியலையா? சேர்ந்து வாழ்றவங்களுக்கு என்ன இருக்காது? கரிசனை இருக்காது. சார்ந்து வாழ்றவங்களுக்கு என்ன இருக்கும்? கரிசனை இருக்கும். இதெல்லாம் பைபிள் தான் சொல்லி தரும், வேற எந்த இதுவும் சொல்லி கொடுக்காது. நம்ம வீட்டில் சேர்ந்து வாழ்றோமா சார்ந்து வாழ்றோமா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? ஏசாயா 1:3 மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும். என்ன சொன்னாரு? மாடு எவ்வளவு பெரிய முட்டு மாடா இருந்தாலும் சாயங்காலம் வரும்போது என்னதான் முட்டுனாலும் யார் அறியும்? எஜமான அறிஞ்சிரும். ஏன்னா அவன் தான் எனக்கு புல் போடுறான், அவன் தான் எனக்கு தண்ணி வைக்கிறான், அவன் தான் என்னை பாதுகாக்கிறான். அறிந்து கொள்ளும். சார்ந்து வாழ்றவங்க அறிந்து கொள்வாங்க. கழுதை தான் ஆண்டவனின், அது என்னங்க ஆண்டவனின் முன்னண? கழுதையை பார்த்துருக்கலாம். கழுதை ரொம்ப சேட்டை பண்ணும்போது
2 காலையும் சேர்த்து என்ன செய்வான், ஒரு நூலை போட்டு கெட்டிடுவான், துணியை போட்டு கெட்டிடுவான். அது எப்படி போகும், பின்னால் கட்ட மாட்டான், முன்னால் நினைச்சிருவான். அது ஜம்ப் பண்ணி போகும். அப்போ அந்த கெட்டும் போது அந்த காலை அப்படியே கொடுத்துட்டு நிற்கும். இது ஆண்டவன் அப்படின்னு அறிந்து கொள்வது. சார்ந்து வாழுதல் தான் வாழ்க்கையில மேன்மையானது. வாசிங்க காய்மா அந்த பகுதியை. உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து சார்ந்து வாழுதல் என்ன வராது, தீங்கு வராது, பாவம் வராது. தாசனின் சொல்லை கேட்டு என்ன பதில் வராட்டாலும் கடவுளுக்காகவே காத்திருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் தான். எனக்கு நோ ஆன்சர், பல முறை ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எந்த ஆன்சரும் வரமாட்டேங்கி. யாரையே சார்ந்து இருப்பாங்க, ஆண்டவர் பதில் தர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க. என்னது, இவ்வளவு ஜெபம் பண்ண பிறகும் தான் வாழ்க்கையில வழி நடத்துதல் இல்லை, அல்ல வெளிச்சோன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாத நிலையில இருப்பேன். ஆனால் என்னதுங்க, இப்ப அவன் வாயில என்ன மட்டும்தான் இருக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை மட்டும்தான் உச்சரிக்க முடியும், வேற வழியே கிடையாது. நம்பி சத்தம் போட்டு சொல்லுங்க, சார்ந்து கொள்ள வேண்டும். சார்ந்து கொள்ளணும் என்ன, நான் இனிமே இதுக்கு மேல எதுவுமே செய்யல, என் முயற்சியெல்லாம் நான் விட்டுட்டு ஆண்டவர் சொல்லு வரைக்கும் காத்திருக்கிறேன். இந்த நிலைமை ஒரு நீதிமானுக்கு உண்டு, ஒரு பரிசுத்தவானுக்கு உண்டு. நம்ம நினைக்கிறோங்க ஒரு வார்த்தை ஒரு மனிதனை சோழியை முடிச்சிருங்க, அதான் புரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தை போதும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நாவல் இல்லை, உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்துறது தான் இருக்கு. அண்டா புரிந்து கொள்ளுங்க. நம்ம நிறைய நேரம் எங்கள் போதகருக்கு எனக்கு ஒரு கோயில் பிச்சைன்னு ஒரு சாரியா மெசேஜை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, நான் இப்போ வாலிபன் என்ன, அது வரைக்கும் ஒய்எஃப்சியில் வேலை செய்துட்டு சர்ச்சுக்கு போயிருக்கேன். அவர் மைக்கில் நின்று கேட்டுட்டு என்னை தேடி வந்தார். அவர் கிட்டத்தட்ட 70 வயசு இருக்குது. என்னோட ட்ரெயினிங் ஸ்கூல் படித்த ஆபிரகாம்ங்கிற அண்ணனுடைய அப்பா. அவரை மேய்ப்பன் கோயில் பிச்சைன்னு சொல்லுவாங்க. அவர் என்னை தேடி வந்தார். ஜெபக்குமார், மிக அருமையாக இருந்தது உன்னுடைய செய்தி, ஆனால் சில காரியத்தில் நீ மக்களை குறித்து மிகவும் வார்ன் பண்ற, ரொம்ப நல்லா இருக்கு, சாப வார்த்தைகள் விழாதபடி காத்துக்கொள் என்று சொன்னார். நான் சொன்னேன், வேதத்தை தான் சொன்னேன் அப்படின்னு. அழகா சொன்னான், பாராட்டுறேன். ஆனால் இந்த வார்த்தைக்கு இது தண்டனை, அதை தைரியமாக சொல்லு, சாபமாய் மாறி விடாமல் என்று சொன்னார். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கன்னு சொன்னார். எனக்கு அது புரியலை. அப்புறம் அவர்கிட்ட உட்காந்து பேசினேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நிறைய நேரம் சார்ந்து கொள்ளுதல் கடினமானது. இன்னைக்கு பிள்ளைகள் அப்பா அம்மாவை சார்ந்திருக்கா? பிள்ளைகள் அப்பா அம்மாவை சார்ந்திருக்கான்னு கேட்டேன். சார்ந்திருக்கா, சேர்ந்து வாழுதா? கணவன் மனைவியை சார்ந்திருக்கானா? மனைவி கணவனை சார்ந்திருக்காங்களா? தேடி கூட பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டங்க. ஆனால் சேர்ந்தான் வாழ்றாங்க. இப்போ பாருங்க, இந்த அம்மாட்ட வாங்க, இப்போ லூக்கா 7 அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ லூக்கா 7 அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மறுநாளிலே எங்க போனாரு? நாயினூர் என்னும் ஊருக்கு போனார். அவருக்கு முந்தின நாள் எங்க இருக்கார் தெரியுமா? கப்பர்நகும் பட்டணத்தில் இருக்கிறார். நீங்க ஹிஸ்டாரிக்கல படிச்சீங்கன்னா புரியும். அவருக்கு முந்தின நாள் இருக்கிற இடம் எங்க? கப்பர்நகும் பட்டணத்தில் இருக்கிறார். பொதுவாக அதுக்கு 1ஆம் வசனத்தில் இருக்கு, அது பிறகு பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள போனால் சப்ஜெக்ட் மாறிடும். கப்பர்நகும் பட்டணத்தில் இருக்கிறார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த அம்மா ஜெபம் பண்ணிருப்பாளா? கொஞ்சம் பைபிளை வச்சுட்டு சிந்திக்கணும். இந்த அம்மா ஜெபம் பண்ணியிருப்பாளா? அவன் வியாதியாக கிடந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த வாலிபன் என்ன இருக்கான்? வியாதியாக கிடந்திருக்கான். ஜெபம் பண்ணியிருப்பாளா? சத்தமே வரமாட்டேங்க. வேற என்ன செய்திருப்பாங்க இந்த அம்மா? வைத்தியரை பார்த்துருப்பாங்களா? வைத்தியரை பார்த்துருப்பாங்களா? சரி, தான் சொத்தெல்லாம் விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா? ஏன்? அவன் தான் எனக்கு வாழ்க்கை, அவன் தான் எனக்கு வாழ்க்கை. என்ன நான் சொல்றது புரியுதா? அவன் தான் எனக்கு வாழ்க்கை. எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு மனைவி, ஒரு கணவன் ரொம்ப குடிச்சிட்டு சொத்தை அழிச்சிட்டான்.
நல்ல பணக்காரங்க. அந்த அக்கா 130 பவுன் போட்டு போச்சு. கடைசியில் தாலி மட்டும் இருந்துச்சு. அவன் கடன்காரனா வீட்டுக்கு வரான். எப்படி வரான்? கடன்காரனா வீட்டுக்கு வரான். அவனுக்கு கொஞ்சம் காசு இருந்தால் அடுத்த தொழில் பண்ணலான்னு விரும்பி அழுகிறான். ஆனால் தான் கெட்ட குணத்தை விட்டுட்டான். கையில் என்ன இல்லை? பணம் இல்லை. அவங்க மனைவி ராத்திரி 12:30 மணிக்கு கதவை திறக்கிறாங்க. அழுதுட்டு வாரான். அந்த அம்மாவுக்கு தருது. இவன் இது வரைக்கும் குடிச்சிட்டு வருவான், இன்னைக்கு திருந்தி வாரான், கடவுளை தேடுறான். அந்த அம்மா அவனை கெட்டி பிடிச்சிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு எனக்கு அடையாளமாக இருந்த 7 பவுன் தாலி என் கழுத்தில் இருக்கு. இதை நாளைக்கு காலில் உன் கையில் கலத்தி கொடுக்குறேன். ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வா, சரியா? அதில் இந்த தாலியை போட்டு என் கழுத்தில் கெட்டி விட்டுரு. இதை தாரேன், கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டு கடைசியாக அவன் தொழிலை முயற்சி பண்ணு. பெரிய கோடீஸ்வரங்களாக மாறினாங்க. ஹலோ, தான் கணவனை எப்படியாவது மாற்றணும்னு சார்ந்து வாழ்ந்ததுனால நகை பெருசு இல்லை. என் கணவன் திருந்துவது தான் எனக்கு வேலை. திருந்திட்டான்னு சொன்னோடனே என் கழுத்து மொட்டை கழுத்தாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்றது புரியுதா? கைத்தட்டி ஒரு பாட்டு பாடுமா? நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா. தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீதானையா. என் துறையே ஆதாரம் நீதானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே துக்கம் மிகும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா. என் துறையே ஆதாரம் நீதானையா. இந்த மகனை காப்பான், எப்படியாவது உயிர் பெறுவான், எல்லாவற்றையும் வித்து செலவழி. ஒரு வேத பண்டிதர் இதை சொல்லுகிறார். தான் குடியிருந்த வீட்டை கூட அவள் விற்றிருப்பாள் என்று ஒருவர் எழுதுகிறார். வாடகை வீட்டிலேயாவது இருந்துக்கலாம், என் பிள்ளை பழைச்சா போதும். கடவுள் பேசவே இல்லை. உயிர் போக மட்டும் ஆண்டவர் வரவே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு தெரியும், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். ஒரே ஒரு அப்பத்துக்கு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் காக்காவை விட்டாரு, அது வரைக்கும் காக்கா விட்டாரு. நானும் என் மகனும் இந்த ஒரு அப்பத்தை சுட்டுட்டு செத்து போன்னு இருக்கிறோம், முடிஞ்சிட்டு என் வாழ்க்கை. அந்த அம்மா சொன்னா முடிஞ்சிட்டு, closed my life, finished my life. இனி யாரை நம்பி புண்ணியம் இல்லை. உலகம் எங்கு பஞ்சம், யூதா எங்கு பஞ்சம், இஸ்ரவேல் எங்கு பஞ்சம். யாரிடத்துல எதையும் கேட்கவே முடியாது. ஒரு மனிதன் எழுதுகிறான், இனி என் மகனை வேணால் சமைத்து சாப்பிட்டால் ஒரு 10 நாள் உயிர் வாழலாம். இதுதான் அவளுடைய நிலை என்று எழுதுகிறான். இந்த நிலை நமக்கு வருகிறதா? எஸ். பயப்படாத, பயப்படாத. மனிதனால் கூடாதவைகள்
தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இறந்து போனான். அடக்கம் பண்றதுக்கு காசு இருந்திருக்குமா எனக்கு தெரியாது. அந்த அம்மா சொந்தக்காரங்கெல்லாம் என்ன செய்திருப்பாங்க எனக்கு தெரியாது. ஒன்று செய்வாங்க. நான் சாகிற வரைக்கும் என் பேர் ஜெபக்குமார், ரெவரண்ட் ஜெபக்குமார், அண்ணன் ஜெபக்குமார், தம்பி ஜெபக்குமார், சகோதரன் ஜெபக்குமார். செத்த பிறகு பாடி. அல்ல ஒரு படியை பாய்க்கல. என்ன செத்த பிறகு என் பேர் என்ன? நான் சத்தமே வர மாட்டேங்க. எப்பண்டா அந்த பாடி அடக்கம் பண்ணுவாங்க? அது வரைக்கும் என்னது? பாடி. அந்த அம்மாவுக்கு அவனை விட்டு கடைசியாய் பிரியும் நேரம் வந்து விட்டது. ஒன்றும் செய்ய முடியாது. டோன்ட் டாக். யாரும் அவன்கிட்ட பேச முடியாது. இனி பேசி புண்ணியமும் இல்லை. இப்ப அந்த அம்மா அழுதுருப்பாங்க. தம்பி, நான் உன்ட்டு எத்தனையோ முறை சொன்னனே, ஏன் சொல்ல நீ கேட்கலையே? இந்த ஒரு இடத்துல மட்டும் கேட்டிருந்தா அந்த வியாதி கூட உனக்கு வந்திருக்காதே, அல்லது இந்த சாவு உனக்கு வந்திருக்காதே. கதறி இருப்பாங்கல்ல. புலம்பல், கதறல், அலறல். யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அடுத்த நாள் வாழ்க்கைக்கு நம்பிக்கையற்ற வாழ்ந்தவன் நான். நானும் என் மகனும் சார்ந்து வாழ்ந்தோம், சேர்ந்து வாழவில்லை. என் மகனுடைய வாழ்க்கையின் உயர்வை பார்த்து மகிழ வேண்டும் என்று காத்திருந்து எனக்கு இடி விழுந்து விட்டதே. ஆலரும் நிலை. இதற்கு தான் ஆலயம். இதுதான் திறந்து போட்டிருக்கோம் 9 மணி வரைக்கும். இதற்கு தான் ஆலயம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் வீடு ஜெப வீடு என்று எழுதி இருக்கிறது. ஜெப வீடு. ஏன் இங்க வந்து கதறி அழலாம்? இங்க ஒருத்தர் இருக்கிறார், என் நம்பிக்கையை மறுபடி சரிப்படுத்துவார், என்னோடு பேசுவார், எனக்கு தைரியம் தருவார். ஏன் கலங்குகிறாய்? ஏன் தேங்குகிறாய்? திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி எப்ப சகாயம் பண்ணுவார்? உன்னை பலப்படுத்துவார். சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னால என்னையால உன்னை, என் கரம் நீதியின் வலது கரம், ரைச்சஸ்னஸ் ஹேண்ட். அதை நான் தலைக்கு கொடுத்தேன்னா சாதிக்கும். யோசிக்க, இதெல்லாம் எழுதியிருக்கிற வார்த்தைகள். ஆனால் சாகிற வரைக்கும் இந்த வசனம் வேலை செய்துச்சா? இல்லை. இப்போ 51 கிலோமீட்டருக்கு அங்க நிற்காரு, 51 கிலோமீட்டருக்கு அங்க நிற்காரு, கப்பர் நகூம்ல நிற்காரு. யாரு? இயேசு. 51 கிலோமீட்டருக்கு அங்க நிற்காரு. ஒரு தேவ மனிதன் எழுதுகிறான், பிதா இப்போ அவரோட பேசினாராம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. 5ஆம் அதிகாரத்தை தயவு செய்து திருப்புங்க, வாசிங்க பார்ப்போம். 19, 20. நல்லா புடிச்சுக்கோங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ தாம் செய்கிறவர்களை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக
அடுத்த வசனம். ஹலோ, காண்பிக்கிற ஆண்டவர் யாரை காண்பிக்கிறார்? நாயினூர் விதவையினுடைய மகனுடைய முகத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். முந்தின நாள் ராத்திரி, குமார் நாயே எட்டிப்பார், தன் சொத்தை எல்லாம் வித்து விட்டாள், இந்த மகனை காப்பாற்ற எண்ணினாள், ஆனால் நான் உயிரை எடுத்துக்கொண்டேன், இப்பொழுது உனக்கு ஒரு வேலை தர போறேன், நீ எழும்பி எங்க போ, நாயினூர் விதவையின் வீட்டுக்கு போ. அங்க நீ போகும்போது கிட்டத்தட்ட தூக்கிக்கிட்டு எங்க வந்துருவாங்க, தெருவுக்கு வந்துருவாங்க. நிப்பாட்டு, வாலிபனை எழுந்துருன்னு சொல்லு, நான் உயிரோடு எழுப்புவேன். பிதாவானவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இப்ப சொல்லிட்டாரு, காண்பிச்சுட்டாரு, நைட்டு காமிக்காரு. நான் தெளிவா இதை குறிச்சு வச்சிருக்கேன். 51 கிலோமீட்டர்ஸ். எத்தனை பேரோட நடக்கணும் தெரியுமா? ஹலோ, கொஞ்சம் என்ன கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சீங்களா? பள்ளத்தை தாண்டணும்னு நினைச்சீங்களா? யோர்தானை தாண்டணும்னு நினைச்சீங்களா? உங்க வாழ்க்கை முடிச்சிடலாம்னு நினைச்சவன் முடிவான், நீ முடிய மாட்டா, அவன் முடிவான். பயப்படாத. செய்வனை வச்சு பார்க்கட்டு, பில்லி சூனிய வச்சு பாட்டுக்கு, பாம்பை ஏவி பார்க்கட்டு, சோலி முடிஞ்சிருவான். நமக்கு கொஞ்ச நாள் பாடு வரும், வரட்டுமா? இங்க நடக்கிறது அதாங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாம் பினிஷ்ட். இப்ப பிதாவானவர் யார் தட்டுறாரு? குமாரனை தட்டுறாரு. தட்டிட்டு சொல்றாரு, எலும்பி எங்க போ, நாயினூருக்கு போ. எத்தனை பேர் கூட இருக்காங்க? அதைத்தான் அழுத்த வந்தேன். எத்தனை பேர் கூட இருக்காங்க? ஹலோ, கொஞ்சம் எட்டி பார்க்கணும். பைபிளை படிக்கும் போது நிறுத்தி படிக்க நேரமே இருக்காது. என்ன, எத்தனை பேர் கூட இருக்காங்க? பிளீஸ், எத்தனை பேர்னு நான் கேட்டேன், அதுக்கு தான் உங்களை பதில் செய்ய சொன்னேன். எத்தனை பேர் கூட இருக்காங்க? 12 சீடர்கள் கூட இருக்காங்க. இப்போ ஆண்ட பிதா சொல்லிட்டாரு, பை வாக், எங்க நட, நாயினூர் விதவையின் வீட்டுக்கு போ. நீ போ, நீ விறுவிறுன்னு போடும். அடக்கம் பண்ண முன்னால அந்த ஆளை உயிரோடு. எத்தனை கிலோமீட்டர்? 51 கிலோமீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு நடக்காரு, கூட பேதுரு என்ன சொல்லியிருப்பான்? இங்க என்ன கவனிக்கணும் நான் சொல்லிட்டேன். இயேசு நடக்காரு. ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், ஒருத்தி அழுதுகிட்டு இருக்கா, காலையில் அடக்கம் பண்ணமுனால நான் தம்மா உயிர்ப்பிக்கணும். பிதா காமிச்சுட்டாரு. நான் சொல்றது புரியுதா புரியலையா? பஸ் ரொம்ப சீக்கிரம் வந்துரும்னு சொல்லி சேலையை உடுக்க உங்களுக்கு லேட் ஆயிட்டு, உங்க புருஷன் விறுவிறு நடந்தா என்ன சொல்லுவீங்க? உள்ளதை சொல்லணும். ஹலோ, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். உங்க புருஷன் விறுவிறு நடந்தா என்ன சொல்லுவீங்க? நீ சத்தமே வராத. பைக்கை ஸ்பீட்னா ஓட்டனா என்ன செய்வீங்க? பிடிச்சுக்க, வேற வழி இல்ல, சீக்கிரம் போடும் அப்படின்னு பைக்கை ஸ்பீடா ஓட்டினா என்ன செய்வீங்க? மெதுவா போணுமா? காரை ஸ்பீட்னா ஓட்டினா என்ன செய்வீங்க? கொஞ்சம் யோசிக்கங்க. இப்போ அவரு ஸ்டீரிங்கை நிப்பாட்டி பிடிச்சுக்கிட்டு, ஒன்னால தான் 15 நிமிஷம் லேட் ஆயிட்டு, நான் 7 மணிக்கு சொன்னேன், நீ 7:20க்கு நினைச்சிருக்கா, பரப்பிட்டுருக்கா, ஸ்பீடா போகாம என்ன செய்ய? அங்கே ஐயர் ஆராதனையும் முடிச்சிடப்படாது, ஞானஸ்நான ஆராதனைன்னு விரட்டி வந்தா கலவரம் தான் இருக்கும். எங்க எங்க காருக்குள்ள சீடர்கள் 12 பேர். பேதுரை பார்த்து யோவான்னு கேட்டிருப்பான், எங்க இவ்வளோ ஸ்பீடா போறாரு? கேட்க முடியல, சொல்ல மாட்டாரு. யூதாஸ் என்ன சொல்லியிருப்பான்? எப்போ டீக்கியாவது என்ன செய்வோம், குடிப்பான். அங்கெல்லாம் வழி இல்லை சார், அவ்வளோ வனாந்தரம். ஹலோ, புருஷன் கூட நடந்து போவே பல இல்லை, கடவுள் கூட எங்க நடக்க? பாட்டு மட்டும் பாருங்க,
ஆனாலும் வெயிலானாலும். சுழியம் போயிட்டு வரும்போது டீ கடையில் நிப்பாட்டா செத்தான். என்னையா என்னாலும் டீ தருவியா, இன்னைக்கு டீ தரலன்றிய. யோசிங்க. பை வாக். என்னை ரொம்ப அசைஞ்சது இந்த வார்த்தை. 51 கிலோமீட்டரு ஒரு மனுஷிக்காக. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆண்டவர்கிட்ட இங்கிருந்து ஜெபம் பண்ணா உயிரோடு எழுப்ப வல்லமை இருக்கா இல்லையா? இங்கிருந்து நான் இன்னொரு மகனே எழும்பு அப்படின்னு சொன்னா எழும்ப மாட்டானா? ஏன் பயன்படுத்தல? ஏன் பயன்படுத்தல? நீங்க கடவுளை பார்க்கும்போது முன்னை பின்னை பார்க்கணும். ஏன் பயன்படுத்தல? பிதா காமிச்சிட்டாரு. போங்க. இன்னை வரைக்கும் ஸ்டில் சபை இருக்கு. நாயனூர்ல இன்னை வரைக்கும் சபை இருக்கு. அருமையான சபை இருக்குன்னு எழுதியிருக்கான். இக்காரணம் இந்த ஒரு காரணம் தான் எழுதியிருக்கான். துருக்கியில இதுக்கு பிறகு தொடங்கப்பட்ட 7 சபையில் ஒரு சபையும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சமீபத்தில் தூத்துக்குடியில் கிருபை நகரில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் எனக்கு வந்து, ஐயா எங்கள் சர்ச்சுக்கு ஒரு 3 நாள் கன்வென்ஷன் வேணுனார். நீங்கள் செக்ரட்டரி நம்பர் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாரோம் அப்படின்னு. சரி அப்படின்னார். நான் கண்டிப்பாக வாரேன், ஆனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவர் வந்து தெசலோனிக்கு சபையில் மே மாதம் டூர் போயிருந்தார். எங்கே? தெசலோனிக்கு சபைக்கு போயிருந்தார். அதை எனக்கு வீடியோ காமிச்சார். மக்கதோனியா சபைக்கு போயிருந்ததை காமிச்சார். நான் இங்கெல்லாம் போயிருக்கேன்னாரு. அப்படியா? நான் பார்த்துக்கிட்டேன். பரவாயில்லையா அப்படின்னு. நீங்கள் இது என்ன நினைக்கிறீங்கன்னாரு. பைபிள் உண்மைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா நமக்கு இருக்குமா இருக்காதா? சத்தம் போட்டு சொல்லணும். காலையிலே ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தர்றதுக்கு ஆண்டவர் 3 மணிக்கு தட்டி எழுப்புறாருன்னா முதல் டிஸ்டர்பு தூக்கம். 2வது டிஸ்டர்பு அது வரைக்கும் புருஷன் நம்மகிட்ட அன்பாக இருந்திருக்க மாட்டான். ஏமா நல்லா தூங்குமா, உனக்கு ப்ரெஷர் கூடிடாமம்மா, ஏன்னா பேய் எங்கே தான் ஆரம்பிப்பான். நல்லா புரிஞ்சுக்க சொல்லிட்டேன். நான் சொல்கிறது புரியுதா? விளங்குதா விளங்கலையா? 3 மணிக்கே ஒருத்தனை தட்டி ஃபோன் பண்ண வைப்பான். பேய மாதிரி ராஜதந்திரி எவனுமே கிடையாது. ஒன்ன ஜோமனை விட்டா கடவுள் ஒன்னு இணைஞ்சிருவேன். அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அவ்வளோத்தையும் பார்ப்பான். இது இந்த 12 பேரும் செய்திருப்பானா செய்திருக்க மாட்டானா? அவர் எவனுக்காவது செவி சாச்சாரா? அடப்பாயா, பிதா எனக்கு காமிச்சிட்டார். பை வாக். யோசிங்க. 1 நைட் என் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர். போனாரு. எங்க வந்துட்டாங்க சொல்லுங்க? எங்க வந்துட்டாங்க? எங்க வந்துட்டாங்க? இப்ப அதுல 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவர்களோடு அவளுடனே கூட அவளும் கூட நடந்து வரா. பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அழாத, ஊரே வருதுங்க. அப்ப இவ ஊர்ல ரொம்ப நல்லவளை தான் வாழ்ந்திருக்கா. அவளை பத்தி சர்டிஃபிகேட் சூப்பரா இருக்கு. வெரி குட். ஒரு பையனை வச்சுட்டு ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கா. நான் சொல்றது புரியுதா? சாவுல 2 காரியம் வெளிப்படும். நல்ல வேலைக்கு சீக்கிரம் போய் செத்தான், அந்த அம்மாவாவது நிம்மதியாக வாழும் அப்படின்னு சொல்லாம எல்லாரும் ஐயோ எவ்வளவோ அன்பா இருந்தாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையனால தான் இந்த பிள்ளை, இந்த தகப்பனும் தாயும் தலை குனிஞ்சு நடக்காங்கன்னு சொல்ற வீடு இருக்கு. சாவுல 2 வார்த்தையும் நடக்கும். இங்க அதெல்லாம் இல்லை. நீங்க அதெல்லாம் படிக்க மாட்டிய. உங்களுக்கு நாயனூர் விதவை வீட்டுக்கு போனார், வாலிபனே எழுந்துருன்னு சொன்னால் அப்புறம் நம்மளும் சட்டியை வச்சுட்டு ரவையே வான்றோன்னு இதுதான் அழுதமே தவிர அது ஏன் சொன்னார்னு விட்டு கவனிக்கிற சோழியே கிடையாது. இப்போ அங்கே பாருங்க, இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, பெருங்கூட்டம் வருது, சூப்பர் விட்னஸ், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவா ஒரு விதவை. நான் அதுக்குள்ள போக விரும்பலை. விதவைக்கு போனால் ஒரு 15 நிமிஷம் ஆயிரும்.
அது 1 தீமோத்தேயுக்கு போகணும், வேண்டாம். ஆனால் அந்த நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான்னு முடிச்சிடுறேன். இப்போ ஆண்டவர் பாடகிட்ட வந்து ஸ்டாப் அப்படின்னார். முதல்ல அவளை பார்த்தார், சாரி முதல்ல அவளை தான் பார்த்தார். 13ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ முதல்ல அவளை தான் பார்க்குறாரு, பாடையை பார்க்கல, கண்ணீரை தான் பார்க்குறாரு. நம்ம ஆண்டவர் முதல்ல எதை தான் பார்ப்பாரு? பாதிக்கப்பட்டவங்கள தான் பார்ப்பார். பாதிப்பை 2வது தான் பார்ப்பார். நம்ம ஒரு துஷ்டி வீட்டுக்கு போனால் எங்கே போவோம்? அந்த செத்த வீட்டில் இருக்கிற ஒருத்தனையும் பார்க்க மாட்டோம். அப்படி பார்த்துட்டு ஒரு மாலையை அப்படி போட்டுட்டு உருவி வீட்டை பார்த்து போகிறது. அவர் அங்கே கற்றுக் கொடுக்க இருப்பார். ஏய், அந்த அம்மாவுக்கு போய் ஆறுதல் சொல்லு. ரொம்ப நல்ல டீச்சிங் அது, சூப்பர் டீச்சிங். ஆண்டவர் அந்த அம்மாவை தான் பார்க்கிறாரு. அழாத, அவள் அழுகை நிப்பாட்ட முடியுமா? அழுகையை கூட்டி அழுதிருப்பாளா, குறைச்சி அழுதிருப்பாளா? சத்தம் போட்டு அழுதிருப்பா. எவ்வளவு நாள் எங்க போன, எத்தனை நாள் ஒன்னு நோக்கி கூப்பிட்டேன், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னிய, விடுவிக்க வரலையா? உள்ளாதான சொல்லியிருக்கோம். ஆனால் சத்தம் போடாமல் இருந்திருப்பான், அழுதிருப்பான், கதறி இருப்பான். ஆண்டவர் பார்த்தாரு, மனதுருகி பாடட்ட வந்து ஸ்டாப் அப்படின்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நிப்பாட்டிட்டான். கடத்தோட்டத்துக்கு வரோம், தூக்கிட்டு போகிறோம், ரொம்ப வலிக்கு, சீக்கிரம் கொண்டு போய் இன்னும் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். அந்த அம்மா ரொம்ப நினைச்சிக்கிட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்கு. அந்த அம்மா அழுகி நாங்கள் நிப்பாட்டோம்னா சீக்கிரம் கொண்டு என்ன செய்யணும், முக்கணும். நல்ல வேலைக்கு நம்ம சிந்த உள்ளவன் ஒருத்தன் நாங்கள் இல்லை. நல்ல சிந்த உள்ளவன் நிறைய பேர் பாடையை தூக்கியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சது அதான். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? நல்ல சிந்த உள்ளவன் பாடையை தூக்கியிருக்கான். அவர் சொன்ன உடனே பாடிட்டான். இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். இறக்கி கீழே வச்சிருப்பானுங்களா, அப்படியே நின்றுட்டு இருப்பானுங்களா? அங்கே அது இல்லை. ஆனால் நீங்கள் தான் அதை தியானம் பண்ணணும். எனக்கு அது புரியல. சரியா? இப்போ சிரிப்பு வரப்போதான் அழ வரப்போதான் தெரியல. ஆண்டவர் நின்ன உடனே மேலே உட்கார்ந்துருன்னு பார்த்தா கீழே வச்சானுங்களான்னு எனக்கு தெரியாது. வாலிபனே எழுந்திரு, பேர்லாம் சொல்லலைங்க. வெரி குட் வாலிபன், தன்னை கரைப்படுத்தாத ஒரு வாலிபன், தேவனோடு வாழ்ந்தவன், வியாதியிலும் தன் வாலிப நாட்களை காத்து கொண்டவன். அதுக்குள்ள நிறைய இருக்கு. நான் இதைத்தான் இந்த வாலிபர்களுக்கு பேசுவேன். செத்த பிறவும் இயேசு ஒருத்தனை இன்னும் கொஞ்ச நாள் வாழன்னு எழுப்பி விட்டாருடா, உனக்கு வேலையை தரமாட்டேக்காரனே, திருந்தி தொலை அப்படின்னு. திருந்துற வழிய பாரு. வாலிபனை எழுந்துரு. அவன் உடனே வாசிக்க என்னது? இப்ப தூக்குனவன் என்ன செய்திருப்பான்? உள்ளதை சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் எனக்கா பொறுத்துக்கிடணும். தூக்குனவன் என்ன செய்திருப்பான்? தூக்குன 4 பேர் என்ன ஆயிருப்பான்? இங்க என்ன கவனிக்கணும், சும்மாலாம் கதை விடக்கூடாது. ஒரு பைபிளை படிச்சா அந்த பாடையை தூக்கிட்டு போறத கொஞ்சம், இப்ப வண்டியில தூக்கிட்டு போறான் என்ன, அப்ப தூக்கிட்டு போறவன் என்ன செய்திருப்பான்? அவன் எழும்பி ஐயா தோத்துறா எம்மா அழாதன்னு சொல்லியிருப்பானா? தூக்குனவன் 4 பேர் நிலைமை என்ன? உள்ளது சொல்லணும். ஞான கண்ணை தூக்கிட்டு போறாருன்னு வைங்களா, என்ன செய்திருப்பாரு? ஐயோ பேய் வந்துட்டு பொத்துன்னு போட்டு ஓடிடுவாங்க. சொல்றது புரியுதா புரியலையா? உண்மைதானே? ஏன்னா மேல உட்கார்ந்துருக்க எழுப்புனானே என்ன ஆகும்? காய் கால ஆடிரும்ல. ஐயர் என்ன இருப்பார் சொல்லுங்க பாப்போம். இல்ல இது என்ன அப்படின்னு ஐயர் பறந்துருப்பாரு. அதிர்ச்சிங்க. யாருடா இந்த ஆளு? இவ்வளவு நாள் எங்க போனாரு? அந்த அம்மா என்ன செய்திருப்பா சொல்லுங்க? அந்த அம்மா என்ன செய்திருப்பா?
மகனே, எனக்கு எல்லா பணமும் போனாலும் பரவாயில்லடா, வீட்டே வந்துட்டேன், நீ உயிரோட வந்துட்டா, இனி நான் வாழ்ந்துருவடா. ஒரு புது நம்பிக்கை யாருக்கு? ஊருக்காரனுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு. மரித்தவன் எழுந்து பேசத் தொடங்கினான். அப்படி கையில் பிடிச்சாரு, இந்தா உன் பிள்ளையோட வாழு, பயப்படாத, ஒப்புவித்தார். இந்த வச்சுக்கோ, எதெல்லாம் இழந்திருக்கீங்க கிறிஸ்துவுக்காக? அவமானம், நிந்த, பணம், பிரச்சனை இழந்திருக்கியா? இயேசு ஒரு நாள் தேடி வீட்டுக்கு வருவார், தட்டுவார், இந்த வச்சுக்கோ. செத்தவனோடு பேச முடிந்தால் சாக விரும்புகிற என்னோடு பேசுவார். அவர் கடவுள், உயிரோடு இருக்கிறார். என்ன ஏசாயால அதான சொல்லியிருக்கு, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார், எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தாம் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கிவிட்டார். கர்த்தரே இதை சொன்னார். ஏசா 25:8 இருக்குல்ல, அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த அம்மாவை போல எங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது. சார்ந்து வாழ்ந்தேன், நம்பினவர்கள் கழுத்தறுத்து விட்டார்கள். சார்ந்து வாழ்ந்த சபை கேவலப்படுத்துகிறது. சார்ந்து வாழ்ந்த மக்கள் கூட்டம் அவமானப்படுத்துகிறது. என்னை அர்ப்பணிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நிந்தையை பூமியிலே இராதபடி நீக்கி விடுவார். கால வரும், நிந்தையை நீக்கி விடுகிற ஆண்டவர். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல இரவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் மறுபடி உலாவி வருகிறதை பார்க்கிறோம். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறவராய் பரிசுத்த பேதுரு ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறதை பார்க்க உதவி செய்திருக்கிறேன். இந்த ஆராதனையில் வந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், முடிந்து போனது என்று சொன்னவர்களை பார்த்து அழாதே, அழாதே, நான் உனக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்குள்ளும் ஜீவ ஊற்று புறப்பட்டு ஆசீர்வாதத்தின் நிறைவினால் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து எந்த இடத்தில் இருந்தாலும் துதித்து மகிமைப்படுத்தி ஆவிக்குள்ளான அன்பிலே புதுப்பிக்கப்பட்டு உயர்த்தப்பட பொல்லாத வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், சூனியங்கள், மந்திரங்கள் எவைகள் இருக்கிறதோ அத்தனையும் குடும்பத்தை விட்டு விலக. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே மகிமை குடும்பங்களையும் மனிதனையும் நிரப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.